எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவை ரொம்ப கனத்த இதயத்தோட திருச்சியிலேருந்து பதிவு பண்ணுறேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் சரி, நம்ம பிளான் பண்ணி எதுவுமே பண்ணுறது கிடையாது. இந்த பதிவு எதுக்குன்னா, கோயம்புத்தூரில் நடந்த சம்பவத்துக்காக தான் போடுறேன். 10 வயசு அந்த பிள்ளைக்கு என்னங்க தெரியும்? ஒரு மனுஷன் இவ்வளோவா வெறித்தனமாக பண்ணுவாங்க. சாக்லேட் காட்டி ஆசை காட்டி அந்த பிள்ளைய நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு உடனே தூக்கிட்டு போயிட்டு புதுசாக பொறுப்பேற்றிருக்க தாவேக்கா கவர்மெண்ட்டு தான் காரணம், அவங்களுக்கு நிர்வாகம் தெரில அப்படின்னு அவங்க மேலே தூக்கி போய் பழிய போடுறீங்க. ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேங்க, நான் டிவிக்கே கிடையாது, ஓகேங்களா? நான் எந்த பொலிட்டிஷியனும் கிடையாது. பாலிடிக்ஸுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். மனசு கேட்கல, அதனால தான் இந்த குமுறல், ஓகேங்களா? நம்ம தெரு பிள்ளைங்க ஒன்றும் இல்லைங்க, வாயிலா ஜீவங்க. ஒரு தெரு விட்டுன்னு ஒரு தெரு ஒரு நாய் போச்சுனாவே என்ன பண்ணுதுங்க, அடுத்த தெருவில் இருக்க நாய்ங்க துரத்தி அடிக்குதுங்க. ஒரு 5 அறிவு உள்ள ஜீவன்களுக்கு இந்த உணர்வு இருக்குது. நம்மலாம் 6 அறிவுன்னு சொல்லிக்க எனக்கு வெக்கமாக இருக்குங்க. நமக்கு பிறந்தது மட்டும்தான் நம்ம பிள்ளைங்களா? இல்லை தெரியாமல் கேட்குறேன், நமக்கு பிறந்தது மட்டும்தான் நம்ம பிள்ளைங்களா? நம்ம தெரு பிள்ளைங்க அப்படின்ற ஒரு உணர்வு ஏன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வர மாட்டேங்குது? நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க போகிறது இல்லைங்க, பட் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக பேசுவேன். உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா இந்த வீடியோ யாரும் பார்க்காதீங்க. யாருக்கு வலிக்குதோ அவங்க நான் சொல்கிறத விஷயத்த ஒரு 1% ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையும். ஒவ்வொருத்தவங்களும் நம்ம தெரு பிள்ளைங்க நினச்சிங்கன்னா, தெரியாதவன் எவனாச்சும் ஒருத்தன் நம்ம பிள்ளைங்களுக்கு சாக்லேட் காட்டி நாசம் பண்ணுன்னு எவனாச்சும் நடப்பானா? அந்த மனிதனே எங்கெங்க போச்சு? நம்ம தெரு பிள்ளைங்க நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டாவே, இவனோட போயிருக்கான், அவனோட போயிருக்கான், அட்லீஸ்ட் அந்த பிள்ளையை சேஃப்கார்ட் பண்ணி அந்த பிள்ளையோட வீட்டில் நம்ம விடலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேலை அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? இதெல்லாமா பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? நம்ம பிள்ளைனா நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு 5 அறிவுள்ள ஜீவன்களுக்கு அந்த உணர்வு இருக்கிறப்ப நமக்கு அதில் ஒரு 10% இருக்கலாம்ல. நான் சொல்கிறது யார் மனசையும் புண்படுத்தியிருந்தால் சாரி. இந்த பதிவு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் தூக்கி கவர்மெண்ட் மேலே போடாதீங்க. நம்ம ஒவ்வொருத்தரும்